மேஷ ராசிக்கு நேரடியாக 6ஆம் வீடு வலுப்பெற்று இருப்பது பணியில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அலைச்சல்கள் நிறைய இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு பொறுமையை கடைபிடித்தால் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நீங்க சமாளிக்க முடியும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு 50% உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். குலதெய்வ வழிபாடும் ஆதித்ய ஹிருதயமும் சொல்வது உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். சுகஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சில கிரக நிலைகள் அந்த கடகத்தில் இருப்பது திருமண வாழ்வில் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது. தாய் வழி உறவினர்களிடம் சருது பிரச்சனை இல்லாமல் நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிலை. தாய் மாமா வழி உறவினர்களிடம் கூட இன்று மேஷராசிக்கு ஒரு பிரச்சனையான நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரிடமும் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது, உங்க வேலைகளை மட்டும் பார்ப்பது என்னை பொறுத்தவரை ஒரு சாதகமான பலனாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அற்புதமான பஞ்சமஸ்தானத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய நிலை நல்ல சுப விரயங்களாக சிலருக்கு ஏற்படலாம். பூர்வீகத்தில் சில விரயங்களை செய்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்க வாங்கக்கூடிய நிலை, வீடு நிலம் போன்றவையாக இருக்கலாம். சிலருக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான பெரிய லாபம், அதனால் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது எடுத்துக்கொள்ளலாம். முயற்சிகளுக்கு எல்லாமே பிரமாதமான வளர்ச்சி, அற்புதமான ஒரு யோகமான நிலை. இது ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை ரிஷபத்திற்கு கொடுக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது தொடர்ந்து கவனித்துக் கொண்டு இருப்பது, ஓரளவிற்கு இந்த சூரியன் கிரகம் மகத்தில் இருந்து தாண்டக்கூடிய வரை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும். ரொம்ப நல்ல வளர்ச்சியான நிலை ரிஷபத்திற்கு. தொழில் வளர்ச்சி, பணி வளர்ச்சி, பூர்வீக நன்மைகள், ரொம்ப பிரமாதமாக எல்லா பாவகங்களும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் இவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லலாம். 5, 7, 9 குரு பார்க்கிறார். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இன்றைய கோச்சார சந்திரன் பிரயாணங்களாக இருக்கும். நல்ல ஒரு சுப விரயங்கள் ஏதாவது செய்து கொண்டு மகிழக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். முக்கியமாக பணிக்கான சில அலைச்சல்கள், பிரயாணங்கள் இது போன்ற நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை. சுயதொழில் நண்பர்களுக்கு நல்ல மேன்மையான வருமானம் ஏற்படும். ஆனாலும் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தாமதத்தையும் இழுபறியையும் கொடுத்து பொறுமையை சோதித்து பிறகு வெற்றி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு குருவுடைய ஒரு பலம் உங்களுக்கு அற்புதமாக இருப்பது. 2ல் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் அதை விட அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப செய்திகள், சுப விஷயங்கள். தாயார் ஆரோக்கியம், தந்தையார் ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனம் மிதுன ராசி நண்பர்களுக்கு.